வெல்கம் டு எம்ஜி இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் சிஆர்எம் பற்றி பார்க்க போகிறோம். சிஆர்எம்னா ஒன்றும் இல்லை, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வச்சுக்கிறது, அதுதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கான்பாம் சிஸ்டம் மூலியமாக ஒர்க் ஆகுது. கான்பான்ன்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இது இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறாங்க. டு டூ ஒர்க் டன், அதாவது நம்ம ஒரு வேலை எப்படி செய்கிறோமோ அது ஒரு சைக்கிளாக பண்ணுறாங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா, உங்களுக்கு அதிகமாக வாட்ஸ்அப்பில் லீட்ஸ் வருது, உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, கஸ்டமர்ஸ் உங்களை கேட்குறாங்க, கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலையான்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இல்லாமல் குரூப்பாகவும் மெசேஜ் அனுப்பிக்கலாம், சிங்கிளாகவும் மெசேஜ் அனுப்பிக்கலாம், லேபிளாகவும் அனுப்பிச்சிருக்கலாம். லேபிள் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம ஒரு பண்ணி வச்சுக்கிறது, அதுதான் லேபிள்ன்றது. இந்த மாதிரி நம்ம எல்லா விதமும் அனுப்பிக்கிறோம். இதில் இப்போ கான்பான் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு டூ ஒர்க்கு கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளைண்ட்டை அலைன் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இதில் இருக்குது ஒரு கிளைண்ட்டுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருடைய ஃபுல்லாகவே நம்ம அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கறது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வாட்ஸ்அப்பு சிஆர்எம் தனி சாஃப்ட்வேர் இல்லை, வாட்ஸ்அப் வெப்லேயே இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. இப்போது இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது அனுப்பிக்கலாம். டேப்ஸ்ன்றது அவங்கள ஒரு டேப் மீன்ஸ் ஒரு குரூப்பாக வச்சுக்கலாம். ஷெடியூல்ன்றது அவங்களுக்கு நம்ம என்ன ஷெடியூல் மெசேஜ் பண்ணணும், என்ன கொடுக்கணுன்றது. நோட்ஸ்ன்றது அவங்களுக்கு என்ன நோட்ஸு, நம்ம அவங்களுக்கு என்ன ஒர்க் எடுத்திருக்கோம் அந்த நோட்ஸ் எடுத்துக்கிறது. ரிமைண்டர் மீன்ஸ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாச்சும் அவங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான ரிமைண்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுதான் ரிமைண்டரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீங்கள் கஸ்டமர்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுக்காக அவங்களுடைய கூகுள் பர்த்டே இதெல்லாம் வச்சு கூட நம்ம அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேப்ஸில் நம்ம பார்க்கும்போது முதல் ஆப்ஷன் ப்ராட்காஸ்ட். இது எப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் குரூப்ஸாக அனுப்பிக்கலாம், நீங்கள் செட்டப் பண்ணதும் அனுப்பிக்கலாம், இல்லைனா ஒரு சிங்கிள் பர்சன் கூட அனுப்பிக்கலாம். இப்போது யாராச்சும் நமக்கு கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னும் போது அவருக்கு மட்டும் அவருடைய நம்பர் சேவ் இல்லைன்னா கூட அவரோட நம்பர் போட்டுட்டு நம்ம என்ன மெசேஜ் கொடுத்து சென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும். இதுக்காக நம்ம அவருடைய இதே பண்ணணும் தேவையில்லை. அதே மாதிரி ஷெடியூல் மெசேஜில் ஷெடியூல் மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆர்டி வரப்போகுது, அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணணும், குரூப் வைஸாவோ இல்லை தனித்தனியாகவோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் டெம்ப்ளேட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டு அது நம்மளுடைய சாய்ஸு தான். நம்ம என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அது நம்ம பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஃப்ளோன்றது இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வர்றது, அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோன்றது. இந்த ஒர்க் ஃப்ளோவுக்கு தனியாக நம்ம வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் சொன்னால் நமக்கு டைம் பத்தாது, சரிங்களா? இதுதான் நீங்கள் நிறைய மெசேஜில் போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு மெசேஜ் மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும், அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த இது தேவைப்படுறது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த உங்களோட கான்டாக்ட்ஸ் நீங்கள் யாருக்காச்சும் பிளர்க் பண்ணி கூட வச்சுக்கலாம், சரிங்களா? இதில் உங்களுடைய லைசன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இதுதான் கான்பான் சிஸ்டம். இதில் நீங்கள் நோட்ஸ், இப்போது ஒரு காலையில் ஒரு ஒர்க் எடுத்திருக்கீங்க, அந்த ஒர்க்கில் இந்த பேருக்கு இந்த வேலை பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? நம்ம பேப்பரில் எழுதி வச்சுருப்போம். இதில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி பார்க்கும்போது அந்த நோட்ஸில் போய் பார்க்கும்போது யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்னும் முடிக்கிற வேலை இருக்கா, இன்னும் யார் யாருக்கு முடிச்சிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக உங்களை ஒர்க்கை அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அது மறக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. இந்த கான்பான் என்ற இது கிளிக் பண்ணும்போது, நீங்கள் நோட்ஸ் கிளிக் பண்ணும்போது அந்த நோட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. அதே போல் இங்கே குயிக் ரிப்ளை, யாராச்சும் ஏதாச்சும் டீட்டெயில் கேட்குறாங்கனாக்கா குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் பண்ணிக்கிற ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒருத்தர், அப்படின்னும் போது குயிக் ரிக்வேல நான் கீழே சர்டிஃபிகேட்னு போட்டு இங்கே பாருங்கள், இந்த குயிக் ரிக்வே நேம் சர்டிஃபிகேட்னு போடுறேன். இங்கே மெசேஜில் சர்டிஃபிகேட்க்கு என்னென்ன தேவை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ இந்த மாதிரி தேவை. இது செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எனக்கு யாராச்சும் ஒரு மெசேஜ் பண்ணும்போது நான் ஒரு டைம் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கோ பேன் கார்டுக்கோ ஒரு டைம் நான்
மெசேஜ் டைப் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் இந்த ஹேடாக இருக்குது. அது நான் மெசேஜ் பண்ணும்போது அவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம தட்டி விட்டோம்னா அவங்களுக்கு அழகாக மெசேஜ் போயிடும். இது வந்து நமக்கு டைம் சேவிங்கு நிறைய வகையில் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸு. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நம்ம பண்ணித்தரோம். ஒரு சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே வந்து சேரும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணும்போது வந்து கீழே உங்களுடைய கடை பேர் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சிக்னேச்சர்னு இருக்குது பாருங்கள். நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி விட்டோம்னா உங்கள் கடை பேரோட உங்களுடைய மெசேஜ் போயிடும். அந்த ஆப்ஷனும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ வந்து என்னுடைய கடை பேர் வந்து மகாகணபதி சிஎஸ்சின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஹலோன்னு அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகாகணபதி சிஎஸ்சின்னு போட்டு கீழே ஹலோன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது.